தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பொல்லாத உலகத்திலே நம்ம ஏனோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். பொல்லாத உலகத்திலே நம்ம ஏனோக்கு தேவனோடு பிரியமாய் நடந்து வந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். பரலோக வாழ்வையே பூமியிலே வாழ்ந்தவன் பூலோக இன்பங்களை தேவனுக்காய் வெறுத்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். குடும்பத்தை கவனித்து ஊழியங்களை செய்தவன் வேதத்தை அனுதினம் இதயத்தில் சுமந்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆத்தும பாரத்தோடு பாவங்களை கண்டித்தவன் இயேசு வருகிறார் என்று அன்றே அறிவித்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம். ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு
முன் சென்றவன் சாட்சியான வாழ்க்கையால் தேவனை கவர்ந்தவன். ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம், ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம், ஏனோக்கு போல விசுவாசமாய் வாழ்வோம், ஏனோக்கு போல பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. பரிசுத்த ஆவியே எழுந்தருளும், பரலோக அக்கினியாய் எம்மை நிரப்பும். பரிசுத்த ஆவியே எழுந்தருளும், பரலோக அக்கினியாய் எம்மை நிரப்பும். வல்லமையோடு வாருமே, வரங்களாலே எம்மை நிரப்புமே. வாருமே தூய ஆவியே, தருமே உந்தன் பலத்தையே. கலைத்திருக்கும் உள்ளங்கள் பலனடைய, தாகத்தோடு காத்திருக்கிறோம். கலைத்திருக்கும் உள்ளங்கள் பலனடைய. ஆமென், ஆமென், ஆமென். Praise சங்கமா Lord, praise Lord, praise Lord. சங்கமா வானொலியின் துதி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளை ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே
நிகழ்ச்சியை ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை உமது பிரசன்னம் உமது வல்லமை எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவரே, இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது பிரசனத்தால் மூட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு தேவ செய்திகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். முதலாவதாக நாங்கள் ஒரு சிறு ஆராதனை எடுத்து அதற்கு பின் செய்தியை கடந்து செல்வோம். Praise the Lord, Sister Meghala Vas. Praise the Lord, sister, brother. Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்தீர்கள். துதித்து ஆராதிங்கள். அதற்கு பின் நான் தேவ செய்தியை கடந்து செல்வோம். இப்ப உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென். Thank you, brother. ஹalleluya. நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வேளை முழுவதுமாய் உம்முடைய கரமங்களை வழி நடத்துகிறபடினாலே நன்றி. நான் உனக்கு முன்பாக போய் கோணைகளை சுவைப்படுத்துவேன் என்று வாக்களித்த உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிற வேளையில எங்களுக்கு அருகாமையில் இருந்து எங்களை வழி நடத்துகிற ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே உம்மை தவிர யாருமே இல்லையே. அதற்காக உமக்கு நன்றி. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதாது தகப்பனே, உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த. நீர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், இல்லாதவைகள் இருக்கிறது போல் அழைக்கிற பரலோக தேவன் அல்லவோ. வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே கர்த்தாவே. உம்மை நம்புகிறவர்கள் ஆண்டவரே சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். வேட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினால்
நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஹalleluya, ஹalleluya. இயேசு என்னோடு இருப்பதனால் நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய நேசர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். வெங்கல கதவுகளை உடைத்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு தாழ்பால்களை எல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன், அவரை போல யாருமே இல்லையே. அவருடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லையே. அவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் அவருக்கே செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒருபோதும் கைவிடாத நேசரே, நன்றி, 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வேளை முழுவதையும் உம்மை ஆராதிக்க உம்மை கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சங்கமம் டிவி மூலமாக, வானொலி மூலமாக ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளை, ஆண்டவரே மத்தியான வேளை, ஆண்டவரே இரவு வேளை, ஒவ்வொன்றிலும் உம்முடைய அபரவிதமான கிருபை இறங்கி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் ஒவ்வொருடைய வாய்களையும் திருப்தியாக்கி கழுகுக்கு சமனாக திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் வேலும் நிலைக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென், ஆமென். இதுவரை இந்நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்தோர் சிஸ்டர் மேகலாவாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் தெய்வ செய்தி கடந்து செல்லும். அதற்கு பிறகு துதி சோஸ்திரம் எடுப்போம். பாஸ்டர் விஜயன் ஜோசப். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், நான் பாஸ்டர் கிடையாது, யுவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகராக இருக்கிறேன். தேவனுடைய நற்செய்திகளை தேசங்களுக்கு மத்தியில கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். ஸோ நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய டெஸ்டிமனி செகண்ட் பார்ட் உங்களோட நான் சேவ் பண்ணிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஷேர் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் விஜயன். பிரதர் விஜயன், பிரைஸ் லார்ட். உங்களோட கேமராவை டில்ட் பண்ணுங்க, மற்ற பக்கம் உங்களோட சைட் வே ஆயிருக்குது, உங்களுக்கு தெரியலையா? திருப்பி பாஸ்டர், எனக்கு என்னன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். பவர் கட் ஆயிட்டு நான் உள்ள உட்காந்துட்டு அந்த இதுல உங்களுக்கு ரெக்கார்டிங் இடத்துல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னோட வீட்டுல ஒரு பார்ட்டு ஒரு ரெக்கார்டிங் இடத்துல பவர் கட் ஆனதுனால நான் அந்த சன்லைட் டைரக்டா என்னோட முகத்துக்கு நேரா கொண்டு வந்துட்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுவும் என்னோட வெளியிலிருந்து ஒரு சில்வர் ஒரு கேப்ஷன் வச்சு அந்த சன்லைட் அங்கிருந்து பட்டு அங்கிருந்து தான் என் முகத்துல அடிக்குது. ஸோ அதனால கோசிக்காதீங்க. கேமரா இப்படிதான் முடியும் நினைக்கிறேன். நான் இப்படி வச்சாதான் உங்களுக்கு அங்க காண முடியும். ஓகே ஓகே, தொடருங்க. ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். கர்த்தரும் ரட்சகருமாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்களை எல்லாம் மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக இந்த காணொளி மற்றும் வானொலியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் மற்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய மாதத்துல தேவன் நம்மை கண்மணி போல காத்து கொண்டு புதிய மாதத்தை காணும்படிக்கான கிருபையை செய்திருக்கிறார். கடந்த 7 மாதம் அளவும் அவர் நம்மளை நடத்தினார். சோக துக்கங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மளை கைவிடாது காத்து நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் கர்த்தரோ மகா பெரிதான கிருபையுடைய வல்லமை உடைய தேவனாக என்றும் நம்மளோட இருப்பதை அவர் உறுதி செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்துல உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துல ஒரு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்வின் சாட்சிகளை 2ஆம் பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக நாம் இந்த மாதத்திற்கான ஒரு நல்ல வார்த்தையை நாம் உன்னோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். யாரேனும் பைபிள் கையில வைத்திருந்தீர்களே ஆனால் பிரசங்கி 3வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். பிரசங்கி எக்ஸலன்ஸ் chapter 3 verse 14 எடுத்து வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 11. பிரசங்கி 14 3:14. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனிதர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அதிகாரத்துல அநேக காரியங்களை என்னோட சிறு வயது முதற்கொண்டு பேசி கொண்டு வருகிறார். இந்த வேதாகமத்துல ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இந்த பிரசங்கி பகுதி, பிரசங்கி புத்தகம் இந்த உலகத்தினுடைய கால நிலைகள், கடந்த காலம், நிகழ்காலம், முடிவு காலம் என்று சொல்லப்படுகிற 3 காலங்களை குறித்து மிக தெளிவாக நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. அதுவும் இந்த 3வது அதிகாரத்துல நீங்க இந்த 14வது வசனத்தை நீங்க முதல் 2 வரிகளை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். ஹல்லேலூயா. அதாவது நிலைக்கும்னு சொல்லியிருந்தா ஒரு பார்ட்னு நம்ம சொல்லலாம். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் நிலைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் கொடுத்த இந்த ப்ராமிஸ் வேர்டை நீங்க ஹோல்ட் பண்ணி நல்லா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல, உங்க குடும்ப ஜெபத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களில, ஒர்க்கிங் பிளேஸ்ல, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலையங்கள்ல நம்ம வைத்து ஜெபிக்கிற பொழுது, கர்த்தாவை நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது, நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுங்க சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிலவர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க வானொலியில. கர்த்தர் இந்த தினத்துல உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ, எதெல்லாம் பிசாசு வஞ்சித்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு போனானோ, எதெல்லாம் அவன் அழிச்சானோ, அதை என்ன பண்ண போறாருன்னா, இந்த மாசம் இந்த நேரத்திலிருந்து அவர் எழும்பி நின்று தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து, என் புள்ள வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் திருடுனீங்களோ, பிசாசே, பிசாசின் தூதர்களே, மனிதர்களே, துரோகிகளே, விரோதிகளே, அத உங்களால தடை பண்ண முடிஞ்சதை தவிர, டிலே பண்ண முடிஞ்சதை தவிர,
தடை பண்ண முடியாது. இன்னிலிருந்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போறேன். இன்னிலிருந்து நான் அவங்கள உயர்த்த போறேன். இன்னிலிருந்து நான் அவங்கள மகிமைக்குள்ளாக நடத்த போறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தினத்திலும் இன்னைக்கு இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல வேளைகள்ல சாத்தான் டைரக்டா வர மாட்டான். பல வேளைகள்ல மனிதர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்ட்ஸ் மூலமாக பல ஆசீர்வாதங்களை திருடி அழித்து உங்களுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அவன் முன்னுமே உங்களுடைய காரியங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். அதாவது அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஆனா எப்படி தெரிஞ்சுப்பான்னா, நீங்க பேசுறத வைத்து உங்களுடைய சகோதரர்களோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, மனிதர்களோட நான் இதெல்லாம் செய்ய போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க உங்களை அறியாம சொல்லிடுவீங்க. எப்படின்னா, வேதாகமத்துல இருக்கிற அந்த யோசேப்பை போல. யோசேப்பு நல்ல தரிசனக்காரன், நல்ல சொப்பனக்காரன். அவன் ஒண்ணு பார்த்தானா அது அப்படியே நடக்கும். அவன் ஒண்ணு சொன்னானா அதுவும் அப்படியே நடக்கும். இத சில வேளைகள்ல அந்த பிசாசு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். இதை விட ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்கு. அதை சொல்லும் பொழுது தப்புன்னு இவனை தூக்கி போட்டு குழியில போட்டுறணும், இவனை அழிச்சிடணும், இவனுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணணும் என்று சொல்லி அவன் பல பிளான்ஸை பண்ணி கொஞ்ச நாள் காத்து இருந்திருக்கிறான். அப்படியே விழி மேல விழி வச்சு கரெக்டா காத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். காத்துக்கிட்டு இருந்திருக்கிற பொழுது ஒரு காலத்துல என்ன பண்றான்னா, தன்னோட தரிசனத்தை தன்னோட சகோதரர்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனேயே ரகசியம் வெளியே போயிட்டு, சரி அதோடையாவது வச்சிருந்திருக்கலாம். அப்புறம் என்ன பண்றாரு, இன்னொரு தரிசனத்தை பார்த்து தன்னோட அப்பாட்ட போய் சொல்லிடுறாரு. பாருங்க, சகோதரர்கள், உறவுகள், சொந்தம் தான், ரத்த உறவுகள் தான், நல்ல பிளஸ்டான பீப்புள் தான். ஆனாலும் அவனை என்ன பண்றாங்க, கொன்னுறணும், அழிச்சிடணும் சொல்லி தூக்கி கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா ரூபன் பாருங்க, அந்த டைம்ல தேவ தூதன், தேவ ஆவியானவர் ரூபனுடைய உள்ளத்துல இறங்கி நம்ம கொல்லக்கூடாது, வாலிபனுடைய ரத்தத்திற்கு நாம காரணமாயிடக்கூடாது, அதனால இவனை தூக்கி என்ன பண்ணுவோம், குழியில போட்டுருவோம், அவனா இது பண்ணிடட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்க, கர்த்தர் அதுல இருந்து காப்பாத்தி இஸ்மவேல் இடத்துல விற்க பண்ணி அப்படியே அவனுடைய லைஃப்ல சில உபத்திரவங்கள். ஆனா இங்க நான் என்ன சொல்ல மென்ஷன் பண்ண விருப்பப்படுறேன்னா, பிரதர் என்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது, ரெண்டுமே செய்யணும். இன்னைக்கு நீ புதிய மாசம் ப்ராமிஸ் மெசேஜையும் நீங்க சொல்லணும், உங்களுடைய டெஸ்டிமனியும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிற பொழுது, அப்போ நான் சொன்னேன், முதல்ல என்னோட டெஸ்டிமனியை காட்டிலும் இன்னைக்கு ப்ராமிஸ் மெசேஜை நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டைம் கிடைச்சா நான் என்னோட செகண்ட் பார்ட் டெஸ்டிமனியை உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் சொல்லி வச்சிருந்தேன். சரி பிரதர் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு நான் முழங்கால நிற்கிற பொழுது எதை நான் ஷேர் பண்றது, நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு என் உள்ளத்துல வச்ச உடனே பாருங்க, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி யோசிப்பு கொஞ்சம் அவசரப்பட்டு சொன்னதுனால நிறைய உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்தது. அது போல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உங்களை அறியாம சில விஷயங்களை சொல்லிட்டேன், உங்களை அறியாம நான் சில விஷயங்களை செஞ்சிட்டேன், உங்களை அறியாம சில காரியங்களை நான் செஞ்சிட்டேன், நான் இப்போ பிரச்சனையில இருக்கிறேன், நான் இது இன்னும் தொடருமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இனி உங்க வாழ்க்கையில கர்த்தர் நின்று நீங்க அறியாம செய்த பிழைகளையும் மன்னித்து, அதன் நிமித்தமா பிசாசு உள்ள உங்களுடைய தெய்வீக திட்டங்களை, உங்களுடைய வாழ்க்கையை திருட சில மனிதர்களை பயன்படுத்தி ஒரு பார்வன் சேனையை போல பின்தொடர்ந்துகிட்டே வந்தான் இல்லையா? அந்த பார்வன் சேனை ஜூலையோட அழிக்கப்பட்டு, ஜூலையோட ஆண்டவர் அழைச்சு, ஜூலையோட கர்த்தர் அதை மூட்டை முடிச்சு பண்ணி அதை கடல்ல போட்டுட்டார். சாத்தானுடைய திட்டங்கள், பார்வோனுடைய வல்லமைகள் அத்தனையையும்
செங்கடல் மூழ்கி விட்டது. இனி இந்த மாசத்திலிருந்து நீங்க எப்படி நடக்க போறீங்கன்னா, ஒரு ஜெய கம்பீரமாக, ஒரு ராஜ கம்பீரமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக போக போகிறது. ஒரு மகிமைதனை நீங்க காண போறீங்க. ஒரு ஒரு மகிமையின் பிரசன்னம் உங்க வாழ்க்கையில காண போகிறது. கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வைத்திருக்கிறாரோ அந்த தேவைகள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் மகிமையில நிறைவேற்ற போகிறார். இந்த நாளில உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை கொஞ்ச நாள் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் நான் வந்து தருவேன்னு சொல்லி வச்சிருந்திருக்கிறார். அந்த கொஞ்ச நாள் அது ஏற்ற தருணம், அந்த ஏற்ற தருணம் கர்த்தர் இந்த நாளில உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில உறவுகளினால, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள், சில 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 நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கு. இனி எப்போன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இனி அது தாமதிப்பதில்லை, இனி அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் கதவு சாத்திருங்கம்மா. ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்து உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்து நல்ல காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்களோ அதை அப்படியே நடப்பித்து காண்பிக்க போகிறார். அதை அப்படியே செய்து காட்ட போகிறார். ஒரு சிலர் என்னுடைய கடன் வாரம், நான் என்ன செய்ய போறேன், நான் எதை இப்ப அடைக்க போறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரே நாள் அந்த கடனை செங்கடல் முழுகும்படிக்கு செய்து, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செங்கடல்னா அந்த கடனை அடைத்து, அந்த கடன் என்கின்ற பார்வோனின் வல்லமைகளை அடைத்து உங்களை ஜெய கம்பீரமாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு தேவன் செய்வார். உங்க பிள்ளைகளுடைய நற்காரியங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப அதை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு காரியம் நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய நற்காரியத்தை கையில் எடுக்க போகிறார். I am telling at you prophecy about your children's, their brothers and sisters. கர்த்தர் இந்த நாளில உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீது கரங்களை வைக்க போகிறார். திருமண திட்டத்தை அழகாக நேர்த்திய வடிவமைத்து அழகாக ஆசீர்வதித்து நடப்பித்து காண்பிக்க போகிறார். இப்பொழுது அதை செய்ய போகிறார். இன்னைக்குல இருந்து அதை செய்ய போகிறார். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை விஷயங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கவனம் வைத்து செய்ய போகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த தினத்திலும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரசங்கி 3:14 படி உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாது. இன்னொரு சிலருக்கு நோயின் தாக்கம், நம்ம ஊழியம் செய்யறோம், ஓடி திட்டங்களை, ஆண்டவருடைய திட்டத்தை செய்யறோம், ஆனா எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படலாம், நீங்க வேதனைப்படலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த நோயின் வேரை பிடுங்கி அதை அப்புறப்படுத்தி உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலனை, கிருபைய இன்னையிலிருந்து பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய நோய்களை குணமாக்கி பூரணமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான 200 நாடுகளுக்கும் மேலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்குள்ளாக 60 கடந்தவர்கள் எத்தனையோ ஆயிரங்கள் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். 70 கடந்தவர்கள், 80 கடந்தவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கலாம். இன்னையிலிருந்து உங்களுடைய ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி தரப்போகிறான். நீங்க சுகமாய் வாழ போறீங்க, நீங்க சுகமாய் வாழ போறீங்க. இந்த நாளில கர்த்தர் அதுக்குண்டான வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஆகஸ்ட் 8வது மாசம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாசத்துலதான் இந்திய தேசம் சுதந்திரம் அடைஞ்சது. ஆகஸ்ட் 15 இந்திய தேசத்தினுடைய சுதந்திர நாள். இந்த நாளில நாங்க அந்த சுதந்திரத்தை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அந்த நாளை நாங்க கர்த்தருக்கென்று ஒப்படைத்து ஜெபிப்போம், உபவாசங்களை கூறுவிப்போம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, உங்களுடைய அனைத்து காரியங்களிலும்
ஒரு சுதந்திரத்தை உணர்வீர்கள். ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். உங்களை அழிக்க பார்த்தவர்கள் அழிந்து ஓடி போயிட்டாங்க. இந்த நாளில கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு கொடுக்குறார். உங்களை அழிக்க பார்த்தவன் ஒரு குரூப்பை பிசாசு வச்சிட்டு இருந்திருக்கிறான். உங்களை வஞ்சிக்க, போராட, உங்களை துக்கப்படுத்த, உங்களை வேதனைப்படுத்த, உங்களுடைய திட்டங்களை ஸ்பாயில் பண்ண, உங்களுடைய ஊழியத்தை ஸ்பாயில் பண்ண, சரீரத்துல பலவீனத்தை கொடுக்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க. நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு நல்லா தெரியும், வறுமையை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவான், எதை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவான். குடும்பத்துல ஒரு சமாதான குறைபாடை கொடுத்தா அவனால மீண்டு வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு குடும்பத்துல சிலருக்கு பிரச்சனைகளை கொடுத்து, பிள்ளைக சமாதானம் இல்லை. ஒருவேளை நீங்க கணவன் மனைவியா பிள்ளைகளா இருந்திருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்லா பேசி பல மாதங்கள் ஆச்சு. இது போன்ற காரியங்களை பிசாசு கொடுத்திருந்தானே, ஆனால் கர்த்தர் உங்க குடும்பத்துல கரங்களை வைத்து பாதுகாக்க போகிறார். குடும்பம் என்பது ஒரு குட்டி பல்கலைக்கழகம். கர்த்தர் அப்படியாய் வடிவமைத்திருந்தார். உலகத்துல முதல் திருமணத்தை செய்து வைத்தவர் தேவன், உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனா பிசாசு பாருங்க, தேவன் எதெல்லாம் செய்வாரோ அதுல எல்லாம் பிசாசு கை வைத்து அதை கலைக்க பார்ப்பான். இந்த நாளில கர்த்தர் உங்க குடும்பத்தை தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பிரிந்து வாழ்பவர்களாக கூட இருக்கலாம். ஒரு சில பிரச்சனைகளினால, கடனினால, பலவீனத்தினால, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களினால பிரிந்து வாழக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என் வயசுல எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில, சின்ன வயசுல இருந்து நான் இந்த ஊழியத்தை, இந்த சுவிசேஷ பாதையில நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு அநேகர் எழுப்புனாங்க. என் ஊழியத்துல என் அழைப்பை மாத்துறதுக்கு கூட சிலர் போராடினாங்க. உனக்கு அந்த அழைப்பு, இந்த அழைப்பு, பாஸ்டர் அழைப்பு, சுவிசேஷ தீர்க்கதரிசன அழைப்பு அப்படின்னு. ஆனா கர்த்தரோ என்னன்னு அடிக்கடி பேசி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஊழியம், முடவர்களை நடக்க வைக்கிற ஊழியம், பலவீனப்படுகிறவர்களை பலப்படுத்துகிற ஊழியம், குருடர்களை கண்களை கொடுக்கிற ஊழியம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி நான் எழும்பவே முடியாதுன்னு சொல்லி நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர்களை நாங்க சந்திச்சு, இனி உன் வாழ்க்கை பிரகாசிக்கப்பட போகிறது, நீ எழும்பி நட அப்படின்னு. என்ன எழுப்பினா ஒரு இடத்துல முடவன்கள் அப்படி, அதுவும் ஓகே, அதுவும் ஒரு வகையான எழுப்பி விடுறதுதான். இனி என் வாழ்க்கையே இல்லை, நான் சூசைட், நான் மருந்து குடிச்சு, நான் மாத்திரை குடிச்சு என் வாழ்க்கை முடிக்க போறேன், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நெருக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்க சந்திக்கிற பொழுது, எங்க ஊழியத்துல வருகிற பொழுது, நாங்க ஜெபிக்கிற பொழுது ஒரு புது துவக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து, இனி நாங்க நடப்போம், இனி எங்க வாழ்க்கை இனிமே ஆரம்பமாக போகிறது, இனி நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது துவக்கத்தை அவங்க பெற்றுக்கொண்டு ஓடுகிறத நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஊழியம் கர்த்தர் இந்த ஐசாயா 61வது அதிகாரத்துல, இந்த 42வது அதிகாரத்தை சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தேவன் மூல ஆதாரத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் ஊழியங்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இது போல உங்க வாழ்க்கையில உங்க ஊழியம் வரைக்கும், உங்களுடைய டெத் வரைக்கும் சில நபர்கள் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணி இருக்க கூடும், உங்க குடும்பத்தை பிரிச்சு இருக்க கூடும், உங்களை பலவீனப்படுத்தி இருக்க கூடும். இந்த நாளிலிருந்து கர்த்தர் அவர்கள் வேரோடு அரெஸ்ட் பண்ணி தூரமா கொண்டு போய் போகிறார். தேடினாலும் பார்க்க போறது கிடையாது. கர்த்தர் அந்த மாதிரியான காரியத்தை செய்ய போகிறார். சில ஓநாய் கூட்டங்களை கர்த்தர் அரெஸ்ட் செய்தார். எங்க வாழ்க்கையில எல்லாம் கடந்த நாட்கள்ல அரெஸ்ட் செய்து தேவன் ஒன்றுமில்லாமல் செய்தார். தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார். பார்வோனின் சதி ஆலோசனை, எசபேல்களின் வல்லமைகள், ஆமானினுடைய தந்திரங்கள் அனைத்தையும் தேவன் முறியடித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒருவேளை குடும்பங்கள் பிரிவினை, பொல்லாத பிசாசு செய்த காரியங்களினால, பொல்லாத மனிதர்கள் மூலமாக செய்த பிரச்சனைகளினால பேசிக்கொள்றதில்ல, ஒரே வீட்டுல இருக்கிறோம், பல மாதங்கள் ஆச்சு பேசி, ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒன்னா சாப்பிட்டு பல வருடங்கள் ஆச்சு, ஒரே வீட்டுல இருக்கிறோம். ஆனா ஒரு சில இடங்களுக்கு டிராவல் பண்ணி போய் சர்ச்சுக்கு ஒரு குடும்பமா போய் பல நாட்கள் ஆச்சு, பல காலங்கள் ஆச்சு. நாங்க என்ன பண்ண போறோம், இனி எங்க குடும்பம் இணைக்கப்படாதான்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். குடும்பத்தின் மீது நீங்க முதல்ல மன்னிங்க, உங்க குடும்பத்தை மன்னிங்க, உறவுகளை மன்னிங்க,
தப்பே பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டோட இருங்களேன். உங்க குடும்பம் மீண்டும் கட்டப்படும். குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற குடும்பமா மாற்றப்படும். கர்த்தர் உண்டு பண்ணின குடும்பம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அந்த கர்த்தர் உண்டு பண்ணின குடும்பத்தை பணமோ, மனிதர்களோ, விரோதிகளோ, துரோகிகளோ, பிசாசோ பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா அது என்றென்றைக்கும் நிலைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த தினத்திலும் உங்க பிள்ளைகள் மீது, உங்க குடும்பத்தின் மீது, உங்களுடைய உறவுகள் மீது, உங்களுடைய அத்துணை நண்பர்கள் மீதும், உங்களுடைய ஊழிய டீமின் மீதும் கர்த்தர் உங்களுடைய கரத்தை வைத்து, அவருடைய கரத்தை வைத்து நடத்தப்படுகிறத பார்க்க முடியும். இன்னையிலிருந்து இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த லிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கட்டளை கொடுக்க போகிறார். நான் சாட்சிகளை எதிர்பார்த்திருப்பேன். இனி வர நாட்கள்ல நான் சாட்சிகளை எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது இதை 8வது மாசத்துல விசாலமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு, எஸ் இந்த பிரதர் சொன்னார், இந்த பிரதர் சொன்னதின்படியே நடந்ததுன்னு சொல்லி நீங்க கொண்டாட போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அநேகத்திற்கும் ஆசீர்வாதமாக உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த காணொளி வீடியோ எந்தெந்த தேசத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த நேரத்துல தம்முடைய தூதர்களை கட்டளை கொடுத்து, தம்முடைய சேனைகளை கட்டளை கொடுத்து உங்களை பாதுகாத்தருள்வார். என்னையிலிருந்து நான் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஐ எம் நாட் ப்ராஃபட், பட் ஐ ஹாவ் அ கிஃப்ட் ஆஃப் காட். மை காலிங் இஸ் இவாஞ்சலிக்கல் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ். சுவிசேஷக தீர்க்க தரிசனாக இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது எப்படி பிரதர்? 2 காலிங்கும் ஒரே மனுஷனுக்குள்ளாக இருக்க முடியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், 2 காலிங் மாத்திரம் இல்ல, இருக்கிற அத்தனை காலிங்கும் தேவன் ஒருத்தனை அழைத்தார்னால் இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளில ஒரு சுவிசேஷக தீர்க்க தரிசியாக நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார், அப்படியே பலப்படுத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக மாறப்போகிறது, பலனடைய போகிறது, உயர்வடைய போகிறது. சேனைகளின் தேவன், என் தேவன் உங்களோடு இருந்து நடத்த போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலும் எங்களுடைய ஊழியத்துல எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில இந்த ஊழியத்தை நாங்க செய்து கொண்டு வருகிறோம். அத்தனை தேவைகளையும் ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கு மத்தியில ஊழியத்தை செய்யறோம். நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பாருங்க, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் ஆச்சுன்னா குளிர்காலம் வந்துடும். 100கணக்கான பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு இந்த ரோட்டோரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க தருவோம், சாப்பாடை தருவோம். எத்தனையோ ஆயிரங்கள் தேவை. ஆனா கர்த்தர் பாருங்க, யார்கிட்டையும் கையெந்த விட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அநேக காரியங்களை செய்வோம். நிறைய கூட்டம் நடத்த சொல்லி சமீப நாட்கள் ஆண்டவர் பேசும் பொழுது என்கிட்ட காசும் இருக்காது. ஆனா பாருங்க, கர்த்தர் அந்த கூட்டங்கள் நடத்தி முடிக்க, அதுல அநேக சுகமடைய சுஸ்தமடைய தேவன் கிருபை செய்வார். அநேக காரியங்கள். தேவன் ஒருவனை அழைத்தார் என்றால் அவனுடைய அழைப்பு அது இயேசு வருகை பரியந்த முறையிலும் நடந்து கொண்டே இருக்கும். பாதியில நின்றதா சரித்திரமும் இருக்காது. அது போலவே உங்களுடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாரோ அதை முற்றிலும் நடத்துவார். சில வேளைகள்ல போலிகள், டூப்ளிகேட்ஸ் வந்து உங்களுடைய பாதையை வழிமாற்ற நெருக்க போராடிட்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த போலிகளை இனம் கண்டு கொள்ளும்படிக்கு செய்து அதுல இருந்து தப்பிக்கிறதற்கான வழியும் ஏற்படுத்தி கொடுத்து தங்கு தடையின்றி உங்க கால் இடராது நடத்த தேவன் கிருபை செய்வார். இந்த நாளில பிசாசின் சேனைகளை நீங்க அழித்து, அதாவது உங்களுடைய ஜெபத்தினால நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய சேனை இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். வழி வாசல்களை உண்டாக்குவார். இன்னையிலிருந்து உங்களுக்கு வழி வாசல்களை உண்டாக்க போகிறார். இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மலர போகிறது. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை வெற்றி அடைய போகிறது. ஒருவேளை தோல்வி தோல்வி தோல்வின்னு இருந்து கொண்டிருக்கலாம். இனி தோல்விக்காக உங்க வாழ்க்கை வடிவமைக்கப்படல, வெற்றிக்காகத்தான் இனி வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். சில வேளைகள்ல சில காரியங்கள் அனுமதிப்பது எதுக்குன்னா உங்களை டிசைன் பண்ணுகிறதுக்கு. உங்களை நீங்க வந்து இப்போ இது இல்லைன்னா இனி லட்சக்கணக்கான ஜனங்க இந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு எப்படி சாட்சிகளாக இருப்பீங்க? அதற்காக கூட அனுமதி கொடுத்திருக்க கூடும்.
ஆனால் சோதிக்கிறவர் சோதனையிலேயே நடத்துகிறவர் அல்ல. அவர் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். சோதிக்கப்படுகிற சோதனையை மாத்திரம் அனுபவிக்கிறதற்காக அல்ல, சோதனையிலிருந்து விடுபட்டு வெற்றி பெற்று சாதிக்கிறவர்களாக, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உடையவர்களாக மாறுகிறதற்கு தேவன் இந்த நாளில உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க ஊழிய குழுவை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த ப்ராமிஸ் மெசேஜ்ல சொல்றதுக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இது டைம் இல்லை, என்னாலும் அடுத்த முறை அந்த குட்டி ஸ்டோரியை நான் ஷேர் பண்ண போறேன். தொடர்ச்சி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு நாங்கள் டிராவல் பண்றோம், நிறைய காரியங்களுக்காக போராடுறோம். ஒரு எழுப்புதலை பார்க்கணும். உலகமே ஒரு எழுப்புதல், ஒரு மகத்தான எழுப்புதலுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக சில காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த எழுப்புதலை தடை பண்ணுகிறதற்கு பிசாசு அநேக காரியங்களை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த தடைகளும் தேவன் மகிமைக்காகத்தான் எடுத்து பயன்படுத்துவார். நாம் தொடர்ச்சியா இணைவோம், தொடர்ச்சியா தேவனுடைய திட்டத்தை செய்வோம். ஒரு மகத்தான எழுப்புதலுக்கு நேராக நம்ம பிரவேசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். என்னோட இணைஞ்சி இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்க அப்படியே நம்பி பிரசங்கி 3:14 படி நீங்க செய்ய நினைத்தது அப்படியே நடத்துங்கப்பா. சகோதரன் மூலமாக பேசிருக்கிறீங்க. முழங்கால்களில் நின்று பெற்ற இந்த வார்த்தையை நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதை அப்படியே எங்க வாழ்க்கையில நடத்துன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் மீது உடைய கரத்தை வைத்து பாதுகாப்பீராக. உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உங்களுடைய வல்லமையை தெளிக்கிறோம், உங்களுடைய அபிஷேகத்தை தெளிக்கிறோம். உங்களுடைய கிருபை ஆண்டவரப்பா இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. தகப்பனே அப்பா, ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் வேலையில பல விதமான பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் தாங்க முடியல. நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா மேல இருக்கிறவங்க என்னை என் வேலைக்கு ஆண்டவரே அப்பா வினைவிக்க பாக்குறாங்க. நான் என்ன செய்வேன்? இந்த வேலை இல்லை, என் குடும்பம் வாழாது, என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய திருமண எதிர்காலம் இதை சார்ந்துதான் இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்து ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும், இந்த வேலையின் மீதும் ஆண்டவரே பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே அப்பா, தான் தொந்தரவு பண்ணுகிற பலவான்கள் மீதும் ரத்தத்தில் செபிக்கிறோம். ஆனா மாறட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய திருமண திட்டத்திற்கு விரோதமா எத்தனையோ தடை, சூழ்ச்சி, பில்லி சூனியங்கள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் செய்யப்படுகிறது அப்பா. என் பிள்ளைகளுக்கு சில மறைவான மனிதர்கள் ஆண்டவரே தொடர்ந்து துக்கத்தை கொடுக்கிறாங்களே. என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா ஆண்டவரே தொடர்ந்து மறைவாய் கண்ணிகளை வைக்கிறார்களே. ஆண்டவரே அப்பா, மறைவான ஆபத்துக்களை வைக்கிறாங்களே, துர்ச்செய்திகளை பரப்புகிறாங்களே. என் பிள்ளைகளுக்கு விரோதமா துர்ச்செய்திகளை பரப்புகிறாங்களே. ஆண்டவர் குற்றச்சாட்டுகளுக்கு மேல் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களே என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மீது உங்களுடைய கரம் வைப்பீராக. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் மீது, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மீது குற்றம் சாட்டுகிறதற்கு பிசாசு யார் ஆண்டவர்? அதை கண்டித்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, ஒருவன் மீது உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரை யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது பிசாசு கைப்பட முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நீர் ஆண்டவரை அப்பா, ஆண்டவரை எரித்து சாம்பலாக்கி, அதை பொய்யாக்கி, அதை உயர்த்தி ஆண்டவரை அதற்கு மாறாக உயர்த்துவீராக. குற்றம் சாட்டுகிறவர்கள் மனம் மாறட்டும், துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் மனம் மாறட்டும் ஆண்டவர். அப்படியே செய்வீராக. ஓடு ராஜா தகப்பனே, நோயின் தாக்கத்தினால பலவீனப்படுகிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வைப்பீராக. நோய்களை நீக்குங்க, கேன்சரை நீக்குங்க ஆண்டவரே, பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே அப்பா, இதய கோளாறுகளை நீக்குங்க, நுரையீரல் கோளாறுகளை நீக்குங்க, எலும்பு நரம்பு தசைகளின் கோளாறுகளை நீக்குங்க. பிள்ளைகள் மீது உடைய கரம் வைத்து பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக. அப்படியே இதை செய்வீராக. சிறு பிள்ளைகளுக்கு நோயின் தாக்கம் இருக்கிறது ராஜா. இந்த நோயின் தாக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பன். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடுகளையும் நல்ல காணி நிலங்களையும் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் மாத்திரமல்லப்பா, அனைத்து தேசங்களிலும் விவசாயங்கள் பெருகுவதாக, அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா ஆண்டவரப்பா விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படியா விளை நிலங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக துதி கன மகிமை கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்.
ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சிவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி ஸ்ரீசேகர் விஜயன் ஜோசப் அவர்களே. இன்றைய நாளே பிரசங்கி 3:14 ஆழமான அர்த்தத்தை ஆமென். பிரமேஸ்வருடைய ஆசீர்வாத தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை நீங்கள் கையிட்டு செய்யும் சகல உங்களே காரியங்களை தேவன் நன்றி, ஆசீர்வதி. நன்றி, ஆமென் நன்றி, ஆமென். நன்றி, நன்றி. உங்களை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஐயா. ஒரு கணம் உங்க முகத்தை காண்பீங்களேன். உங்களை எல்லாரும் இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும். ஐயா ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்புறம் லெஸ்லி ஐயாவை பார்க்கணும். அவர் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்க லெஸ்லியா பார்க்க தொடர்ந்து தான் வரணும். அப்படிங்களா? கொண்டாட தான் வரணுமா? மிகுந்த ஆசீர்வாதம். அவரெல்லாம் நான் சந்திக்கிறதுல கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி. இன்னும் சிலர் எல்லாம் இருக்கிறீங்க, யாருன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் ஸ்ரீசேகர் விஜய் ஜோசப் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா அழைக்க போறோம்.